ஆமீன். ஆமீன். இன்று 15ஆம் தேதி 5ஆம் மாதம் 15ஆம் தேதி மே மாதம் 15ஆம் தேதி வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 8 மணி 2 நிமிடங்கள். உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படுகின்ற நேரடி ஒலிபரப்பு காலை வேளையிலே இருந்து இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வேலையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com என்ற 2 வானொலி கூடாக நீங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் கேட்க முடியும். 24 மணித்தியாலமும் கேட்க முடியும். நேரடி ஒலிபரப்பு இரவு காலை 8 மணி முதல் இரவு 10:30 மணி வரை வழிநடத்தப்படும். இதுக்கு பின்னதாக மறு ஒலிபரப்பாக இருக்கும் அல்லது பாடல்களோடு இணைவோம். அந்த வகையிலே கத்தர்தாமே வழிநடத்துவாராக. இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் சங்கமம் வானொலி டீம் சார்பில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நீதிமொழிகள் 24:6 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நீதிமொழிகள் 24:6 கூறுகிற அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். இன்றைய நாளிலும் வாசிக்க வேண்டிய வேதாகம பகுதி உபாகமம் 32, ஏசாயா 5, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து கொலோசியர் 2வது அதிகாரம். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு நாங்கள் அவற்றை ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே இணைந்து ஜெபிக்க போகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே நாங்கள் தங்கி இருக்கிற நாடுகளுக்காகவும், அதே வேளையிலே எல்லோரும் கர்த்தரை அறிந்து நல் வாழ்க்கை வாழ, சுபீட்சமாக வாழ, சந்தோஷம் சமாதானத்துடனும் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளும் விசேடமாக இஸ்ரவேலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலுக்கு அனுப்புவதற்காக பல கெமிக்கல் வெப்பன்ஸை அங்கே ஜெர்மனிலே நேற்று நாளிலே தயார் செய்து ஆயத்தமாகினார்கள். ஆனால் அதை அறிந்து அவர்கள் பலவற்றை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறார்கள் இஸ்ரவேலர். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் அனுப்புகின்ற அந்த ராக்கெட்டிலே கெமிக்கல்ஸை இஸ்ரவேலுக்கு அனுப்புவதற்கு ஆயத்தமாகிறார்கள். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலை எப்படியாவது டிஸ்ட்ராய் பண்ண வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற அந்த காரியத்தோடு ஜெர்மன், ஈரான் இப்படிப்பட்ட நாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலின் பாதுகாப்புக்காக விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்காக கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். இணைய போகிற ஊழியர்களையும் வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே சகோதரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ரதி அவர்கள் லித்துவேனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் பவனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி சுகுமாரி அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வாஞ்சியோடு இலங்கைக்காக விசேடமாக தங்கியிருக்கிற நாடுகளுக்காக, இஸ்ரவேலுக்காக, யுத்த பூமிகளுக்காக ஜெபிப்பதற்காக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தன்னண்டை ஜபங்களை ஒப்புவிக்க கர்த்தர் எங்களிடம் எதிர்பார்க்கிறார், வாஞ்சிக்கிறார். அவற்றை அவர் கேட்டு நிறைவேற்றி தருவார். அவர் முன்னதாக அறிந்திருக்கிறார் எங்கள் ஜபங்களை. ஆனாலும் நாங்கள் ஒப்புவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த வேலை கர்த்தரை நாங்கள் ஜபங்களை ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் சகோதரி
ஜானட் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் குடும்பத்தாரையும் உங்கள் எல்லோருடைய குடும்பத்தாரையும் குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக. இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்கள் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார்கள். ஆயத்தமாகவும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஒரு செய்தி விசேடமாக நீங்கள் இணைகின்ற பொழுது உங்களுடைய மைக்குகளை ஆஃப் பண்ணி கொண்டு வாருங்கள். என்றால் நீங்கள் போடுகின்ற சத்தங்கள் அல்லது ஈவன் உங்களுடைய மூச்சு கூட இங்கே சத்தமாக வரும். அதே வேளையிலே பொறுத்திருங்கள், நான் உங்களுக்கு அழைப்பு தருவேன். நீங்கள் அழைப்புக்கு வராதீர்கள். நான் உங்களை கால் பண்ணும் வரை உங்களுக்கு ஒரு ஜோயின் கால் கிரீன்லே வரும். அது வரையும் பொறுத்திருங்கள். ஏனென்றால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினால் அது ஒழுங்காக வராது, பிரச்சனையாக விடும். அதனாலே பொறுத்திருங்கள். என்னுடைய கால் உங்களுக்கு வரும் வரையும் ஜாயின் கால் என்ற ஒரு கிரீன்லே வரும். அதை அமர்த்தி இணையுங்கள். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களாமா. காட் பிளஸ் யூ. வருகின்ற திங்கட்கிழமை கனடாவிலே ஹாலிடேயாக இருக்கிறது. அதனுடையால் நேரடி ஒலிபரப்பு இருக்காது. அந்த வகையில் நாங்கள் இலங்கைக்கான ஜூம் ப்ரே மீட்டிங் கூடாக கடந்து செல்கிறோம். உலகத்தின் பல நாடுகள் இணைகிறார்கள். நீங்களும் இணைய முடியுமானால் ஜூமை நான் போட்டு விடுவேன். ஜூமினுடைய இணைப்பை நீங்கள் அந்த இணைப்பில் இணைய முடியும். அந்த வகையில் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இலங்கை நேரம் மாலை 6:30 மணி, கனடா நேரம் காலை 9 மணிக்கு ஆரம்பமாகும். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. ஆமீன். காட் பிளஸ். ஆமீன் ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஏஸ்டியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் யெகோவா மெக்காதீஸ் குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு பரிசுத்தமாக்குற கர்த்தராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். லேவியராமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்திலே, என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லி அவருடைய அறிவுறுத்தலாய் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே, எங்களை ஆண்டவர் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்குறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாங்கள் இந்த ரத்தம் இல்லாமல் நாங்கள் பரிசுத்தமாக முடியாது. இந்த ரத்தம் முதலாவது எங்களுக்கு தேவையாய் இருக்கிறது. எங்கள் கைகளிலேயோ எங்களுக்குள்ளேயோ அவருடைய சமூகம் வர வேணுமாய் இருந்தால் இந்த ரத்தம் எங்களுக்கு முக்கியமாய் இருக்கிறதை நாங்க வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. அந்த ரத்தத்தினால் நாங்க கழுவப்பட்டாதான் அது எங்களுடைய பாவம் கழுவப்படும், எங்களுடைய அசுத்தங்கள் கழுவப்படும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்திலே, தேவன் சத்தியத்தினால் எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கவும் நேசிக்கவும் வாசிக்கவும் நாங்கள் பலன் கொள்ளவும் அந்த சத்தியம் எங்களுக்கு உதவியாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, பரிசுத்த ஆவியானவர்னால் நாங்கள் பரிசுத்தமாக்குறத குறித்து நாங்க பார்ப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது என்று சொல்லி அங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அங்கு 11வது அதிகாரத்திலே, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்தாத்தான், எங்களுக்குள்ளே அந்த பரிசுத்தம் வந்தாத்தான் அவரை நாங்கள் தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாம அவரை நாங்கள் தரிசிக்க முடியாது. அதுக்கு முக்கிய காரணம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்க வேண்டும். அங்கு ஏசாயா 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே, தெய்வீக தொடுகையினால் பரிசுத்தமாக்குற கர்த்தர். சில இடத்திலே சில வியாதிகள், சில மனுஷர் மத்தியிலே அவருடைய தொடுகை வந்து அங்கு
விடுதலையாக்கும் என்று சொல்லி நாங்க பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவர் பலிபீடத்தில் இருந்து தன் கையில் பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தணலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவித்தியானது என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தெய்வீக தொடுகை எங்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 5வது காரியம் யாத்திராமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆலோசனை அளித்து எங்களை பரிசுத்தமாக்குறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி செய்தாயாக உங்கள் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், ஆக்குறதுக்கு கர்த்தருடைய ரத்தம் தேவை, பரிசுத்தமாக்குறதுக்கு சத்தியம் தேவை, பரிசுத்தமாக்குறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை, பரிசுத்தமாக்குறதுக்கு அவருடைய தொடுகை தேவை, பரிசுத்தமாக்குறதுக்கு அவருடைய ஆலோசனை எங்களுக்கு தேவையாய் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னாலே நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்களுடைய இலங்கை தேசம் முழுவதும் இந்த பரிசுத்தமாக்குற கர்த்தர் இறங்கி ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த வேணும் என்று சொல்லி அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் தேவனுடைய பரிசுத்தத்தினால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சாமி, நன்றி அப்பா. அப்பா, மறுபடியும் இந்த கால நேரம் புதிதாக உங்களுடைய அபிஷேகத்தை உங்களுடைய அன்பை நாங்க அறிந்து கொள்வதற்கு அப்பா, இந்த உங்கள் வெளிப்படுத்தலை அறிந்து கொள்வதற்கு யாவரையும் ஒன்றாக சேர்த்து இலங்கை தேசத்துக்கு ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி சாமி, நன்றி. நீரே வழியும் நீரே சத்தியமா இருக்கிறபடியா உங்களுடைய சத்தியத்தை இந்த அதிகமாக உங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இருளில் உள்ளவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமானது என்னது என்பதை அவங்கள் அறிந்து கொள்வது அவங்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை கொடுத்த ஆண்டவரே அவர்களை விடுதலை ஆக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்பா, நாங்கள் உங்களை தரிசிப்பதற்கு ஆண்டவரே இன்னும் அதிகமாக எங்கள் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேணும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்களையும் பரிசுத்தமாக்கி ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்து வரப்போற அந்த இலங்கை தேசத்துல உள்ள ஒவ்வொரு நெருக்களையும் ஆண்டவரே எங்களோட இரத்தத்தினால் அவங்களை கழுவி அவங்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்கு அவங்க ஆண்டவரே அவங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையாவும் சித்தம் செய்வது தான் இருதயத்தில் ஏக்கம் ஐயா. அதே போல அப்பா அவங்களுக்கு ஒரு ஏக்கத்தையும் பரிசுத்தமான ஆவியை அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே ஜெப ஆவி மூலமாக அவங்களே ஜெபத்தினால ஊற்றி ஆண்டவரே உங்களோட வல்லமை நிறைந்த ரத்தத்தினால அவங்க பாவங்களை கழுவி அவங்களை சுத்திகரிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா, நீங்க இன்றும் என்றும் மாறாத வசனம் வார்த்தைகளை எங்களுக்குள்ள புதிதாக அனுப்பி எங்களுக்குள்ள புதிதான சக்தியை கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த மக்கள் ஒருபோதும் வழி தப்பி போகாத வண்ணம் ஆண்டவரே அவர்களை உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஐயா. அப்பா, அவங்களுக்குள்ள ஒரு புதிய ஜீவனை அனுபவிக்கிறதற்கு உங்களோட ரட்சிப்பை அவங்களுக்குள்ள கட்டளையிடுங்க. அந்த ரட்சிப்பை வரும்போது பரிசுத்தமானது என்ன என்றதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஐயா. அப்பா, பாவியலை நீங்க ஒரு போதும் தள்ளிவிட மாட்டீங்க ஐயா. அப்பா, ஒரு ஆத்மா ரட்சிப்பது அது பெரிதான ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான காரியமா இருக்கிறது. ஆனபடியானவளே இப்பொழுதும் அந்த இலங்கை தேச மக்களுக்கு ஆண்டவரே பரிசுத்தமான ஆவியை ஊற்றி அவர்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களோட ஆவியில வல்லமை உண்டு ஆண்டவரே, அதுக்கான நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்களோட அபிஷேகத்தினால நிரப்புங்க, உங்கள் பாவிகளின் கண்களை திறங்க, இருதயத்தின் ஆவியில் அப்பா ஒரு வாஞ்சியின் ஆவியை கொடுக்கும்படியும் கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா, அவங்க எங்க போவ என்னத்தை செய்வேன் என்று தடுமாறி கொண்டிருக்க மக்களுக்கு ஆண்டவரே உங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஆண்டவரே. மனுஷரால செய்ய முடியாத காரியங்களை நீங்க செய்ய வல்லவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறபடியா நன்றி சாமி, நன்றி 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 அப்பா. ஒரு ஜெப ஆவியை ஊற்றும் ஐயா. அப்பா, சோத்திர பலிகள்
பலிகளை செலுத்துவதற்கு ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ஒரு நீங்களே வழி சத்தியமா இருக்கபடி அந்த சத்தியத்தை அவங்களுக்கு விடுதலை ஆக்குங்க. எல்லா விதமான தடைகளும் அசுத்தமான ஆவியலையும் அவங்க நிறுத்தி வச்சிருக்க அடக்கி வச்சிருக்க ஆவியலை யாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிற ஆண்டவரே. அப்பா உடைய ரத்தத்தின் மூலமாக எங்களை கழுவி சுத்தரித்தீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் சிஸ்டர் இப்ப வாசித்தது போல ஆண்டவரே, சிஸ்டர் ஜெயநாட் நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்குங்க. பரிசுத்தம் என்பது என்னதென்றதை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு நீங்க அறியப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களோட நாம மட்டுமே நாங்க இந்த கடைசி காலத்துல உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி சாமி. அப்பா நன்றி சாமி, நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. சிஸ்டர் ரீட்டா நடத்துற அந்த ஊழியங்களை ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஐயா. அப்பா ஒரு தடையில் வராத வண்ணமாக சங்கமம் வானொலி இத்தனை வெளிச்சத்துல வர்ற ஒவ்வொரு வார்த்தையில ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர் பாஸ்டர் கொடுக்கிற வார்த்தையில ஜீவன் உள்ளது என்று மக்கள் அறிந்து கொள்வதற்கானவரே அதிகமான இரகசியங்களை உங்களுக்குள்ள நாங்க அறிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்கப்பா. அற்புதம் உங்களிடத்துல தான் வரக்கூடியதா இருக்குது. வல்லமை உங்களிடத்துல இருந்தா வரக்கூடியதா இருக்கு. அதுக்கான நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்களை மறுபடி ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஐயா. உங்களோட சித்தத்தின்படி நாளாந்தம் செய்வதுதான் எங்களோட வாஞ்சை ஆண்டவரே. அதுக்காண்டி ஆண்டவரே அவர்களையும் அந்த உங்களோட சித்தத்தின்படி அதிகமாக ஊழியக்காரர்களே அப்பா தெரியாதவர்களே இந்த சங்கமம் வானொலியிலையும் இந்த காலை மாலை நேரங்கள்லையும் ஆண்டவரே ஜெபிக்கிற சிஸ்டர்ஸ் யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. இந்த கால நேரம் ஸ்ரீலங்கா தேசத்துக்காண்டி வந்திருக்க ஒவ்வொரு சிஸ்டர் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு மக்கள் அழிந்து போகாமைக்கு நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக எங்களுக்குள்ள புதிதான ஜெப ஆவியை ஊற்றுங்க, வாஞ்சியை ஊற்றுங்க அப்பா. கடைசி கால நேரங்களில் ஆண்டவரே டிஸ்கரேஜ்மெண்ட் வந்து எங்களை இறுக்கி அப்படி போடுற மாதிரி வந்தாலும் ஆண்டவரே நீங்க உங்களுக்கு உயிர் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீங்க ஜீவன் உள்ளவர். இங்க எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட ஜீவனை கொடுத்து யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துற தகப்பனாயிருக்கபடியே நன்றி ஐயா. ஒரு தாய் தேற்றுவது போல உங்கள் அன்பின் மூலமாக நீங்க அனைத்து யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்க எங்கள் மத்தியில் வந்து நிற்கிற தகப்பனே மக்கு நன்றி 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 ஐயா. அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்த செய்யற ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும் எங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஐயா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு கொடுத்தவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. உலகத்துக்கேற்ற விதமாக நாங்க நடக்காம இன்னும் பரிசுத்தமாக எங்களை நாங்க ஒதுக்கி வாழ்வதற்கு எங்களோட மாமிசத்தை ஒதுக்கி மாமிசத்துக்கேற்றபடி நடவாமல் ஆண்டவரே ஆவிக்கேற்றவர்களாக இன்னும் நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படி கேட்டுக்கொள்றேன். இந்த கால நேரம் வந்து யாவரை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்பா உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி சாமி. குயவனே போல ஆண்டவரை நீங்க வணைந்து யாவரையும் நீங்க உங்களோட சித்தத்தின்படி நீங்க வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி என்னை தாழ்ச்சி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டாலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளையோடும் குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். எங்களுடன் பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் கர்நாடகாவிலிருந்து இணைந்திருக்கிறார். பிரைஸ்லோ பாஸ்டர். பிரைஸ்லோ பாஸ்டர், நீங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருங்கள். இந்த வேளையில நாங்கள் நீங்கள் ஜெபிக்க போறீங்களா அல்லது கேட்டுக்கொண்டிருக்க போறீங்களா? பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் எங்களுடைய வானொலியிலே மதிய நேரத்தில் தேர்வு செய்து எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் ஜெபத்தேவை கொடுங்கள். அதே வேளையிலே சௌரி நிர்மலா மரியா அவர்கள் பெங்களூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி டொனால்ட் அவர்கள் நோர்வேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு பாஸ்டர் போல் லூயிஸ் கேரனுக்கு ஒரு சிறிய ஜெபத்தை கொடுங்களம்மா. ஆமீன் ஆமீன். பாஸ்டர் அவர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்களோடு இணைந்து
தேவனுடைய காரியங்களை ஜெபிக்க முன்வந்த உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பிரதர், நீங்கள் எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மத்தியிலும் ஒரு நிரப்பம் வர வேண்டும். இந்த கடைசி காலத்திலே எல்லா மனுஷருக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனைகள் அதன்படி நடக்கக்கூடியதாய் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் ஐயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிட எங்களுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் பரிசுத்தத்தோடு தெய்வ பக்தியோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காணப்படும் போது என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை கொடுப்பேன் என்று வாக்களித்தவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இலங்கை தேசத்திற்காக ஸ்தோத்திரம். சில நாட்களுக்கு முன்பதாக நான் கேள்விப்பட்ட பிறகு ஆண்டவரே, அநேக தவறான உபதேசங்கள் சபையில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். சத்தியம், பரிசுத்த ஆவியின் மூலமாக போதிக்கப்படுகிற சத்தியம், ஆண்டவரே, அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள இதயங்கள் கடினமாய் மாறுவதும், ஆரோக்கியமான சத்தியம் தேவை என்று, ஆரோக்கியமான வார்த்தைகள் வேணும் என்று விரும்புகின்ற கிறிஸ்தவ ஜனத்தை பார்க்கும் போது கண்ணீரோடும் வேதனையோடும் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை விதைக்கிற பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால நிரப்பம். இந்த தேசத்திலே தமிழகர் மத்தியிலே இருக்கின்ற விக்கிர ஆராதனைகள், ஆண்டவரை வெறுப்பது, இந்த சுவிசேஷத்திற்காக இதயத்தை கடினப்படுத்துவது, ஆண்டவரே இந்த சத்தியத்தை போதிக்கிற போதகர்மார்களுக்காக ஜெபிக்கிறேன், சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு எழுப்புதலை கொடுக்கிறாங்க, ஒரு எழுப்புதலை பரிசுத்த ஆவின் மூலமாக எழுப்புவீராக. உம்முடைய சத்தியம் சத்தியமாக போதிக்க, உம்முடைய சத்தியத்திற்கு தலைவணங்க, உம்முடைய சத்தியத்திற்கு கனத்தை கொடுக்க பிள்ளைகளுடைய இதயத்தை நீர் பக்குவப்படுத்த வேணும் என்று ஜெபிக்கிறேன். There is power in the name of Jesus. உம்முடைய நாமத்தினாலே வல்லமை உண்டு ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம் ஆண்டவரே. அநேக உபத்திரங்களை சந்தித்து கொண்டிருக்கிற சபைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபை போதகர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இலங்கை தேசத்தில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, யாரா இருந்தாலும், என்ன மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் ரட்சிக்கப்படுவதற்கு உம்முடைய சுவிசேஷத்தின் வல்லமையினாலே மீட்டு கொள்ள வேண்டும் என்றும் மனம் மாற வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய உதவியினாலும் அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்திற்காக போராடுகிறவர்கள், ஊழியத்திற்காக கடினமாய் உழைக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தில் நடத்தப்படுகிறவர்கள் எல்லோரையும் ஆண்டவரே, என்ன சோதனைகள், போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே மேற்கொள்வதற்கு பலனையும், எதிர்த்து கொள்வதற்கு உம்முடைய வல்லமையும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் ஆவியை கொடுத்து உம்முடைய ஊழியக்காரர்களை அக்னியினாலே நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசுவாசிகள் ஆண்டவரே இதயத்தில் மனப்பூர்வமாய் உம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள கிருபை தார் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகளை மாறாதபடி, தவறான உபதேசங்களுக்கு தவறி செல்லாதபடி சத்தியத்தில் நிலை நிற்கவும், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த சத்தியத்தில் வாழ உம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இவ்விதமாய் ஜெப கூடுகைக்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. உம்முடைய ரத்தம் இந்த தேசத்தின் மீது தெளிக்கப்படுவதாக. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் உம்முடைய சத்தியத்தினால மீட்டெடுக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, இந்த ஜெப குழுக்களுக்காக யார் யார் கூடியிருக்கிறார்களோ ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் உம்முடைய ஜெப ஆவினாலே நிரப்பி முழங்கால் யுத்தத்தில் நிற்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த தேசத்திற்கு ஒருமுகமாய் ஜெபிக்கிறோம்.
ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே. ஜெபிக்க வேண்டிய கடமை எங்களுடையது ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை கொடும். தேசத்தை ஆசீர்வதியும். உம்முடைய பசுத்த ஆவினுடைய வல்லமையினாலே ஊழியக்கார பிள்ளைகளை நிரப்பும். விசுவாசிகளுக்கு தெளிந்த புத்தியும் தெளிந்த ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற விசுவாசிகளாய் இருக்க, அவர் சத்தியங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உங்கள் ஊழியங்களையும் பெருக பண்ணுவாராக. ஆமேன். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. நாங்க தேவ ஊழியர் சுகுமாரி அவர்களை அழைத்துக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தில் நடக்கிற அந்த தேவனுடைய ஆராதனைகளிலே தெய்வீக தொடுகைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தெய்வீக தொடுகை வந்தால்தான் உண்மையிலே வியாதிகள் குணப்படும் அல்லது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற வேதனைகள் அகலும். ஆகவே இந்த ஆராதனைகளிலே தெய்வீக தொடுகை அதிகமாய் வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே. உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. சிவனுள்ள தேவனே, ஜீவிக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, இந்த ஆண்டவரே கத்தாவே காலநிலைகளை ஆண்டவரே கத்தாவே உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா வேறுபடை பிரித்து இரவு பகல் காலை மாலை என்று கத்தாவே உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே கத்தாவே காரியங்களுக்காக ஆண்டவரே நன்மைகளுக்காக வேறு பிரித்து ஆண்டவரே அப்பா வழிநடத்தின தகப்பனுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். எங்களுக்கோ ஆண்டவரே மாலை நேரமாக இருக்கிறதுப்பா. இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே கத்தாவே சொல்லப்பட்ட விண்ணப்பத்துக்காக நான் செபிக்கிறேன். என் ஆவியானவரே, நீர் ஆராதனையிலே பிரியப்படுகிற தகப்பன் ஆண்டவரே, நீர் இசையிலே பிரியப்படுகிற தகப்பன் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆண்டவர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்கிய தகப்பனாக இருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே 24 மணித்தியாலங்களும் ஆண்டவரே பரலோகத்திலே தேவ தூதர்கள் ஆவியானவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதான நேரத்திலே ஆண்டவரே அப்பா 24 மூப்பர்களும் ஆண்டவரே உடைய சிங்காசனத்தை சூழ இருந்து தங்களுடைய பொற்கிரீடங்களை உமக்கு முன்பதாக ஆண்டவர் வைத்து பணிந்து ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதான நேரத்திலே ஆண்டவரே அப்பா அந்த ஆராதனை காரியங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா ஆண்டவரே ஆராதனை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். என் ஆண்டவராகிய கர்த்தாவின் சொல்லியிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களோ உதட்டிலே என்னை துதித்து உள்ளத்திலோ தூரமாய் இருக்கிறார்கள் என்பதாக வேதனைப்பட்ட தேவன் ஆண்டவரே. மனுஷனுடைய ஒவ்வொரு இருதயங்களையும் என் ஆண்டவர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனாக இருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே அப்பா நாட்களிலே ஆராதனைகள் அதிகமாகி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லா பகுதிகளிலும் எல்லாரும் ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் என் தேவனாய் கர்த்தருக்கு பிரியமில்லையா என்று எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆண்டவரே. எத்தனை மனஸ்தாபத்துக்குள்ளாக நீர் கடந்து போவீர் என்பது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. எத்தனை வேதனைக்குள்ளாக நீர் இருப்பீர் என்பது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே பிரசன்னம் ஆண்டவரே ஆராதனைக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆராதனையில பிரியப்படுகிறவன் இன்னொருவன் இருக்கிறான் ஆண்டவரே. அப்பா உமக்கும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கும் எதிரியாகிய பிசாசானவன் ஆண்டவரே இருக்கிறான் அப்பா. எங்கே ஆராதனை நடைபெறுகிறதோ எங்கே ஆண்டவரே கர்த்தாவே இசைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல அவனும் போய் ஆண்டவரே தான் சிங்காசனம் இட்டுக் கொள்ளுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே இந்த நாட்களே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே இதை ஆராய்ந்து அறிந்து இதை மனதில இருதயத்தில நிறுத்தி ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தருக்கு உண்மை உத்தமமாக ஆண்டவரே ஆராதனை செய்ய பாடல்களை பாட என் அப்பாவை மாத்திரம் மகிமைப்படுத்த என் அப்பாவை மாத்திரம் உயர்த்த மனுஷனை அல்ல ஆண்டவரே மனுஷனை பிரியப்படுத்துகிற ஆராதனையா இருக்கக்கூடாதுப்பா. என் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தரை வானத்தையும் பூமியையும் படைத்த என் தகப்பனை பிரியப்படுத்துகிற ஆராதனைகளாக இந்த நாட்களிலே இருக்கட்டும் ஆண்டவரே.
பரலோக ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே, சோத்தரிக்கிறேன் அப்பா. என் ஆவியானவரே, ஒவ்வொரு ஆராதனையிலும் என் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரை ஆராதனை தொடங்கும் பொழுது என் ஆண்டவருடைய அசைவாடுதலை வருகிற ஜனங்கள் உணரத்தக்கதாக கண்ணீரோடு, பிரச்சனைகளோடு, வேதனைகளோடு, துக்கத்தோடு, ஆண்டவரே துன்பங்களோடு தகப்படே அப்பா, பலவித போராட்டங்களோடு கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்குள்ளே வந்து நுழையும் பொழுது இந்த ஆராதனையானது ஒவ்வொருவரை விடுதலை செய்யக்கூடியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனையானது சத்துருவை ஆண்டவர் ஓட வைக்கக்கூடியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனையானது சத்துருவை எரிக்கக்கூடியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து விடுதலை கொடுத்து அனுப்புகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. இப்படியான ஆராதனைகளிலே என் ஆண்டவர் பிரியப்படுகிற தேவன் ஆண்டவர். இந்த நாட்களை கருவிகளை இசைக்கிற பிள்ளைகள், பாடல்களை பாடுகிற பிள்ளைகள் எல்லாரையும் என் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே அனுப்புகிடுகிறேன் என் ஆண்டவரே தகப்பனே. அதாவது 10 நரம்பு நாளங்களினாலும் நரம்புகளினாலும் என் ஆண்டவரே அப்பா அப்பா இசையோடு இசைத்து ஆண்டவரை இசை கருவிகளை கூட இசைத்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தியது போல, என் தகப்பனை மகிமைப்படுத்தியது போல, என் தகப்பனை பிரியப்படுத்தியது போல ஆண்டவரே இந்த நாட்களில் இசைக்கருவிகள் இசைக்கிற பிள்ளைகள் ஆண்டு தன்னை மறந்து என் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே ஆண்டு இப்போ என் அப்பாவை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபை நிறைந்தவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சுவாசமுள்ள யாவும் என் தேவனாய் கர்த்தரை துதிப்பதாக என்று ஆண்டவரே சங்கீத 156 சொல்லப்பட்ட வண்ணமாக என் ஆண்டவருடைய கரம் இறங்க வேண்டும்படியாக துதைக்கரலரபா சந்தரலரபா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. என் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. சிவனின் பலனானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஏனப்பா நீர் ஆண்டவர் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் அசைவாடுவீராக நான் செபிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதனை செய்யும் பொழுது எல்லா வான மண்டலங்களில் எல்லா பொல்லாத சேனைகள் நட்டுக்கம் எடுக்கத்தக்கதாக என் ஆண்டவர் கர்த்தாவே ஆராதனை ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு உதவி செய்வீராக ஆண்டவர். 5 கண்டங்களில் நடைபெறுகிறதான எல்லா ஆராதனை கூட்டங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அதை ஆண்டவர் செயல்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஆராதனை செய்கிற பிள்ளைகள், இசைக்கருவிகளை செய்கிற பிள்ளைகள், கொயர் டீம் எல்லாவற்றையும் என் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரை. பரிசுத்தத்தோடு ஆண்டவரை அந்த பணிவிடத்திலேயே ஆண்டவரை அப்பா நிற்பதற்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தத்தோடு அந்த இடத்துல போய் நிற்பதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. உடைய கரங்களுக்குள்ள ஒப்புக்கிற தேவ பயத்தை ஏற்படுத்துங்க. இருதயத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை ஏற்படுத்தி என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும்படி உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. நீங்க பொறுப்படுங்க ஐயா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஏனோ தானோ ஒன்று செய்கிற எல்லா காரியங்களையும் விட்டு ஆண்டவரை அரை மணித்தியாலும் ஒரு மணித்தியாலும் ஆண்டவரை ஆராதனை செய்யும் பொழுது உள்ளான இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான ஆராதனைகளுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏறெடுக்கத்தக்க கிருபை வரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக உடைய கரங்களுக்குள்ளே நினைப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் வல்லமையில நாமத்தை செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்களையும் ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே சத்தியத்தை அறியவன் சத்தியம் அவர்களை விடுதலையாக்க கூடியதாய் அங்கு சிறியோர் தொடங்கி முதியோர் மட்டுமாய் இந்த சத்தியம் அவர்களுடைய காதுகள் வழியாக இருதயங்கள் சிந்தைகளிலே கிரிய நடப்பிக்க கூடிய ஒரு சத்தியமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்போடு கூட நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, அற்புதமான ஆண்டவரே. கனடா தேசத்தினுடைய காலை வேளையில் ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்கு மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. நீ நல்லவரும் வல்லவருமாயிருக்கிறீர். மகா கிருபையும் ஆண்டவரே சாந்தம் நிறைந்தவராயிருக்கிறீர். அன்பிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே ராட்சாவாயிருந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற தயவுக்கு முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நீ சொல்லிய ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் இருக்கிறவரா இருக்கிறீர் கர்த்தாவே.
எங்கே ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஆண்டவரின்படி பரிசுத்த நாமத்தை ஆண்டவர் தொழுகிறார்களோ அந்த இடத்திலே நீர் ஆண்டவரே வாசம் செய்கிற தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவர் நமக்கு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவ ஆண்டவரே, அந்த சத்தியங்களுக்கு ஆண்டவரே இன்றைக்கு இந்த உலகத்திலே ஆண்டவரே அநேக கேடுகள் ஏற்பட்டிருக்கிறபடியால் ஆண்டவரே சத்தியத்தை ஆண்டவரே சத்தியத்தை போல் ஆண்டவரே அப்பா அறிவிக்க கூட இந்த ஜனங்கள் ஆண்டவரை பயப்படுகிற நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா அந்த உண்மையான சத்தியம் தேவன் எங்களுக்காக ஆண்டவரை இந்த உலகத்தில் ஜனிப்பித்து ஆண்டவரை எங்களுக்காக ஆண்டவரை அவர் எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களோடு கூட ஜீவிக்கிறார் என்பதை ஆண்டவரை அந்த சத்தியத்தை ஆண்டவரை அநேக ஜனங்கள் மனந்து திரிந்து வாழ்கிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே கர்த்தர் தாமே ஆண்டவரே ஏனென்றால் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் அல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே அவர்கள் பரிசுத்தத்திற்கு அப்பாற்பட்டது வாழ்கிறபடியால் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே பரிசுத்தம் உள்ள தேவனை தொழுது கொள்வது ஆண்டவர்களுக்காகாத காரியமாக இருக்கிறது. பரிசுத்த தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். சத்தியத்தை ஆண்டவரே அவர்கள் விட்டு விட்டால் ஆண்டவரே அவர்கள் வாழ்கிற இடம் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே நரகமாக ஆண்டவர் எரிகிற நரகத்திலே ஆண்டவரே காலமா ஜீவிக்கிறவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவர்கள் ஆண்டவரே மாண்டு ஆண்டவரே காலமாய் ஆண்டவரே எரிகிற நிறைய நகரத்திலே நரகத்திலே தள்ளாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஜீவனோடு இருக்கிற அந்த சத்தியத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளும்படியா அந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஆண்டவரே வாழத்தக்கதாய் அவர்கள் மூலமாய் அநேக சத்தியங்கள் அநேக ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே நீ என் தேவன் நேசிக்கக்கூடியவர் என்பதே ஆண்டவரே அவங்க பரசாட்டக்கூடியவர்களாய் ஆண்டவரே அவளை வழி நடத்தும்படியாய் சிதைக்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளு கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவரே மனதையும் ஆண்டவரை என் தேவனாகி கர்த்தர் ஆண்டவர் தொடுமடியாய் சுபிக்கிறங்க தாவி வாழ மண்டல பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே யாரை விழுங்கலாமோ ஆண்டவரே யாரை தள்ளலாமோ ஆண்டவரே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் நீர் ராசாதி ராசனாய் ஆண்டவை எங்களை அரசாளுகிற தேவனா இருக்கிறபடியால் எந்த சாத்தானுடைய சூழ்ச்சியும் எங்களை தொடாதபடிக்கு அப்பா நரகத்தின் வாசல் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை காணல போகுது ஆண்டவரே அதை மூடிக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே அப்படியாக பரிசுத்தத்திலே நாங்கள் வாழத்துக்குதான் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்துல தொடுங்கப்பா. அப்பா வயதிக பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்துல தொடுங்க ஆண்டவரே. அப்பா ஆவி எங்க உண்டு அங்கே ஆண்டவரே விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறேன் கர்த்தாவே. அந்த பரிசுத்தத்தை ஆண்டவரே எங்க இருக்கிறதோ அங்குதான் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அசைவாடக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாத இடத்திலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வருவது கடினம். ஆனால் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே வாழ்கிற வேளையில பரிசுத்தத்தோடு ஆண்டவரே உண்மையோடு ஆண்டவரே வாழ கர்த்தருடைய சத்தியத்தை பிடித்துக் கொண்டு வாழ்கிறவர்களாக இவர்கள் மாற்றுங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே ஒரு பிரகாசத்துக்குள்ளாக ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனமே அவர்களுக்கு ஒளியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே எங்கள் ஏக்கங்கள் இருக்கிறதான காரியங்களை அறிந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் அதற்கேற்றபடி ஆண்டவரை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தந்த வசனத்தை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மனதை விட்டு விலகாதபடி ஆண்டவரே நாவை விட்டு விலகாதபடி அவள் போக்கையிலும் வருகையிலும் அவள் படுக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஆண்டவரே அவள் எழுதியிருக்கும் பொழுதும் அந்த வசனங்கள் அவர்களை திடப்படுத்தும்படியாய் சுதைக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தால் ஆண்டவரே இதோ ஆண்டவரே சாத்தான் எந்த விதமான சூழ்நிலையை கொண்டு வந்தாலும் வாழ்க்கையில
என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளும் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அவரை ரட்சிக்கடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஆண்டவரே ரட்சகா என்று உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபையாய் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா எல்லா பிள்ளைகளும் இலங்கை தேசம் முற்றிலும் ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் எந்தெந்த தேசத்திலே ஆண்டவரை உண்மை நிராகரித்து ஆண்டவர் உண்மை மறந்து திரிகிறார்கள் எல்லா தேச மக்களையும் கர்த்தாவே இந்த நாளில் கூட்டி சேர்த்து உம்முடைய ஜீவ வசனங்களை தந்து அவர்கள் ஜீவிக்கும்படியாய் ஆண்டவரை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடையாய் செய்ய போவதற்கா மக்கள் கொடான கொடி சோத்ர ஆண்டவரை இந்த வேலையிலும் ஆண்டவரை இப்படியாய் ஆண்டவரை அநேக ஊழியக்காரர்கள் ஒன்று சேர்ந்த ஆண்டவரை ஜெபிக்க துதிக்க முடிய வார்த்தைகள் சொல்ல ஆண்டவரே ஆண்டவரே தேசங்களுக்காக ஜெபிக்க உருவாக்கப்பட்டிருக்கிற சங்கம ஊடகத்தை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதை நடத்துகிறதான அருமையான ஆண்டவரே சகோதரின் சமூகத்தில் கொண்டு வரும் நல்ல தைரியமும் ஆண்டவரை நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆண்டவரை ஆண்டவரை உயர்த்தும்படியாய் சுபிக்கிறோம். அது மூலமாய் முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தரபியாய் சேர்ப்போவதற்காக முக்கம் கோடான கொடி சோத்திரம். ஜெபித்த தோழி மகளையும் கர்த்தாவே ஊழியக்காரரையும் ஆண்டவரே அப்பா தேவரே கரண் ஆண்டவரே கரண் ஊழியக்காரரையும் அப்படியா கொடுக்கத்தாவே சகோதரி ஊழியக்காரி சுகுமாரி அவர்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு கூட நீங்க இருங்கப்பா, அவர்களை உயர்த்துங்கப்பா. இன்னும் அநேக ஜனங்கள் மத்தியில் அவர்கள் சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. அவர்கள் மூலமாய் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கொடுக்கத்தாத இந்த வேளையில ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீ சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க. அப்ப அந்த ஜப வேலையை ஆண்டவரே தொகுத்து எழுதுறதான மகளையும் அவருடைய கணவர்கள் பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருவோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தர் உள்ளோடு கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே இந்த சமூகத்திலே ஒப்படைக்கிறோம். நேற்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்த எல்லா ஊழியத்திலும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேசத்திலே நல்ல ஆலோசனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் ஒவ்வொரு இருதயத்தையும் சிந்தையும் ஆளுக செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, மை துதிக்கிறோம் அப்பா. மகா இரக்கமும் கிருபையும் மிகுந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாள் முழுவதுமாய் எங்களை நீர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொள்ளும்படியாய் உமது ஆலோசனையிலே நாங்கள் வளரவும் வாழவும் கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையிலே கூட ராஜா நாங்கள் ஒரு மனதோடு ஜப வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் ஆண்டவரே உமது சமூகத்திலே வந்து இலங்கைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். இலங்கைக்காக திறப்பிலே நின்று இருக்கிற எங்களை தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஜெப வல்லமையை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இலங்கையில் வாழ்கிறதான எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே எழுப்புதலை திரளாய் நீர் ஊற்றும்படியாக கூட ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இடத்துல இலங்கையில இருக்கிறதான ஒருவரும் கெட்டு போவதும் அது சித்தம் அல்லப்பா. எல்லோரும் மனம் திரும்ப நீர் பொறுமையாய் காத்து கொண்டு இருக்கிறபடி நாளை ஆண்டவரே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவரீர் நீர் இலங்கை மேல உமது ஆசீர்வாத கரத்தை வைத்து அப்பா நீர் ஆசீர்வதித்து அவர்கள் மக்களை பெருக செய்து இன்னுமாய் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை நீர் இலங்கையை ஆசீர்வதித்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு கூட கர்த்தாவே நீர் ஆசீர்வாதமாக வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்கே வாழ்கின்றதான எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல விசேஷித்த ஆசீர்வாதத்தை நீர் கட்டளிடுங்கப்பா. அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் நல்ல ஆலோசனை கர்த்தனாய் இருந்து கர்த்தர் நீர்
அவர்களுக்கு ஆலோசனை தந்து நீர் கிருபை செய்வீராக. ஆலோசனை இல்லாத இடத்திலே மக்கள் விழுந்து போவார்கள் என்ற வார்த்தையின்படி நல்ல ஆலோசனை கர்த்தர், நல்ல ஆலோசனைக்காரர்கள் எழும்பட்டும் தகப்பனே. அவர்கள் மத்தியிலே மக்களுக்கு நல்ல காரியங்களை ஆலோசனையினாலே சொல்லி அவர்களை வழிநடத்துகிற மக்கள் அந்த இடத்துல உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கணும். அதே போல அந்த மக்களிடையே நல்ல சிந்தனைகள் உருவாகட்டும் அப்பா, நல்ல மனப்பான்மை உருவாகட்டும். அவர்கள் மத்தியிலே அந்த ஒரு உமது சிந்தையிலே அவர்கள் வளரட்டும் தகப்பனே. உமது அன்பிலே அவர்கள் ஐக்கியமா இருந்து ஒருவருக்கொருவர் அப்பா உதவி செய்து ஒருவருக்கு ஒருவரை தாங்கி அப்பா ஒருவருக்கு ஒருவருக்காக ஜெபிக்க அவர்களுக்கு நல்ல ஒரு சிந்தையை நீ கொடுக்கும்படியா ஜெபிக்கணும். அந்த இடத்துல அப்பா அந்த ஒரு மனதின் ஆவியெல்லாம் கெடுக்கிற பொல்லாத வானமண்டல பொல்லாத அந்தகார வல்லமைகள் எல்லாம் செயலிலிருந்து போக முடியாது ஜெபிக்கிறோம். சமாதானத்தை அப்பா கொடுக்கிறேன், சமாதானத்தை உங்களிடத்தை விட்டு போகிறேன் என்று சொல்லி இருக்கிற தேவன் அந்த மக்களிடையே சமாதானமும் ஒரு மனதின் ஆவியை ஊற்றி ஆண்டவரே நல்ல ஆலோசனை சொல்கிறவர்கள் அந்த இடத்துல அநேகர் எழும்பவும் கர்த்தாவே, நல்ல சிந்தனை உள்ளவர்கள் இலங்கையிலே எழும்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பா நல்ல யோசனைகளை சொல்லி அந்த இடத்துல ஒரு நல்ல காரியங்களை செய்ய கர்த்தர் நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. மக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒருவன் எண்ணில் இருந்தால் அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், கனிகளை கொடுத்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நீர் கர்த்தாவே அந்த மக்களிடையே பெரிய காரியங்களை செய்து சமாதானத்தோடு அவர்களை நடத்தி ஆண்டவராகிய தேவரை நீ பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே கூட ஏசப்பா நீ செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நடத்துகிறதான தேவதாசனை லெஸ்லி ஐயாவையும் முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் யாவருமாய் ஆசிர்வதிங்கப்பா. இந்த சங்கமம் ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன், பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறாப்பா. இப்பொழுது கூட கர்த்தாவே ஜெபித்த யாவருக்காய் சோத்திரம். இனி வருகிற தான ஜெப வீரர்களையும் வீராங்கனைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிற அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அங்கு சுற்றி இருக்கிற நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த தலைவர்கள், ராஜாக்கள் எல்லார் மத்தியிலும் தேவனுடைய வெளிப்பாடுகள், தேவனுடைய வல்லமைகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லியும் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா யாரும் எழும்பாதபடி, எந்த நாடு தேசமோ எழும்பாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, வாக்கு மாறாதவரே நன்றி, வார்த்தை மாறாதவரே நன்றி, மகத்துவமானவரே நன்றி, மகிமை நிறைந்தவரே நன்றி, இரக்க நிறைந்தவரே நன்றி, கிருபை நிறைந்தவரே நன்றி அப்பா. இந்த மத்தியான வேலைக்காய் வருகிறேன் தகப்பனே. ஐயா, காலை வேலையிலிருந்து மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தி உங்கள் கூடார மறைவிலை மறைத்து ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தி வந்த மகாபெரு சுவாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இதோ ஆண்டவரே சப்பா, இந்த இடத்துல ஒரு குடும்ப பிள்ளைகளாய் கர்த்தாவே ஆவியானவரே எங்களை கூட்டி சேர்த்து உங்க நாமத்தை உயர்த்த கொடுத்த சுவாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இதோ இந்த சங்கம வானொலிக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி நடத்துகிறதான அருமையான ஊழியக்காரவங்களுக்காய் ஆண்டவரே, உடன் ஊழியர்களுக்காய், மனைவி பிள்ளைகளுக்காய், பேர பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே இதுல இணைந்து ஆண்டவரே ஏசப்பா கர்த்தாவே ஆண்டவரே ஏசப்பா இணைந்து ஆண்டவரை செய்யும் எல்லா பிள்ளைகளுக்குமாய், உதவி செய்யும் எல்லா பிள்ளைகளுக்குமாய் செபிக்கிறேன். அவர்களுடைய உடன் ஊழியங்களுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த சங்கம வானொலியை இன்னுமாய் மென்மேலுமாய் என் தகப்பன் ஆசீர்வதிக்கும்படியா, எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகும்படியா, எல்லா
ஜனங்களை இதனூடாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளும்படியாய் ஆவியானவரே தகப்பனே உங்களுடைய மகிமை எல்லா இடங்களிலும் வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஏசப்பா இன்னுமாய் அநேக இடங்கள்ல ஆண்டவரே உங்களை அறியாது இருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லா அந்தி சந்தி மந்தி எல்லா இடங்களிலும் தேவ ராஜ்யம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே எல்லா ஆண்டவரே யூடியூப் சேனல்கள் ரேடியோக்கள் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலி கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. தேவ ஆண்டவரே சுவிசேஷத்தை சுமந்து செல்லட்டும் ஆண்டவரே. தகப்பனே எல்லாரும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யம் இவர்களுடையதா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த வேளையில ஏசப்பா தகப்பனே இவருடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க ஆண்டவரே. தீமைக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னுமாய் கர்த்தாவே புதிய புதிய வழிகளை திறந்த ஆசீர்வாதமான வழிகளை திறந்தருளும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாய் கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காய் வருகிறேன். இஸ்ரவேல் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய பிரியமாய் இருக்கிறது ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தேசங்களையும் கர்த்தாவே சமாதானம் உடன்படிக்கை பண்ண கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் எனப்படுகிறது ஆண்டவரே. ஏசப்பா இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே முன்னிட்டு வருகிறார்களோ ஆண்டவரே எல்லா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே ஆவியானவரே சமாதானம் செய்ய கர்த்தர் வழிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று எலிஷாவின் வேலைக்காரனின் கண்கள் திறக்கப்பட்டது ஆண்டவரே. ஏசப்பா எலிஷாவுக்கோ தரிசனத்தில் ஆண்டவரை நீங்க காட்டினீங்க, ஆனாலும் வேலைக்காரனுடைய கண்களுக்கு தெரியல. ஆனாலும் ஆண்டவரே எலிஷா ஜெபித்த பொழுது வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது ஆண்டவரே. ஏசப்பா அதே போல கர்த்தாவே இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஏசப்பா நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா யுத்தங்கள் வராதபடி ஆண்டவரே போதும் ஏசப்பா. ஆண்டவரே போதும் தகப்பனே. நீங்க ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. அங்க இருக்க எல்லா போரும் நின்று போகும் ஆண்டவரே. ஏசப்பா ஆவியானவரே உங்களுக்கு இது லேசான காரியமா இருக்கு ஆண்டவரே. ஏசப்பா 40 வருஷம் மோசனோடு வனாந்தரத்துல அவர்களை நடத்தி சென்ற விதங்களை நினைத்தால் ஆண்டவரே ஏசப்பா இது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே அவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் கீழ்ப்படியாத நிமித்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாள்ல ஆண்டவரே அந்த 4 நாள் காரியங்களை 40 நாள் அவர்கள் கடந்தாள்கிற ஆண்டவரே. ஏசப்பா அதை போல இந்த ஜனங்கள் ஆண்டவரே ஏசப்பா கீழ்ப்படியாமல் இருந்தால் அவர்களை ஒரு வருஷம் மன்னித்து ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் அங்கிருக்க எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை குறித்து திட்டம் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய திட்டம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அந்த தேசத்தின் ஜனாதிபதியை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் கடந்த நாட்கள் அந்த ஜனாதிபதியை குறித்து கூட நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா இன்னுமாய் அவர் ஆண்டவரே ஆழமாய் வேர் உண்டி நிக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அவருக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அந்த தேசத்தை நடத்த தகப்பனே நீங்க ஞானத்தை கொடுங்க. உங்களில் ஒருவன் ஞானமட்டு கிடக்கிறான் இடத்தில் கேட்க கடவான் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உடைய ஞானத்தினால நடத்தும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே இன்னுமாய் கர்த்தாவே தலைவர்மார் தொண்டர் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த தேசம் இன்னுமாய் அபிவிருத்தியில் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஏசப்பா இன்னுமாய் அந்த தேசத்தை கர்த்தாவே ஆவியானவரே தகப்பனே ஐயா ஆண்டவரே எல்லா யுத்தங்களும் நின்று அந்த தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிட்டு அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உங்க கருத்திலே அந்த தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அதில் இருக்க எல்லா சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் ஆண்டவரே முதியோர் ஏழை எளிய மக்கள் பிச்சைக்காரர்கள் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. நீங்களே ஆசீர்வதிக்கும்படியாய் நீங்களே தேற்றும்படியாய் ஆற்றும்படியாய் ஆண்டவரை சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஆண்டவரே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அந்த தேசம் என் தேவனுடைய தேசமா இருக்கிறபடினால அந்த தேசத்தில் யுத்தங்கள் செய்து இனி வரக்கூடாது ஆண்டவரே. அந்த தேசத்துல இனி ஆண்டவரே தேவ ராஜ்யம் மாத்திரம் கிரிய செய்யட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு விரோதமா உங்க ராஜ்யத்துக்கு விரோதமா யாரும் வராதபடி ஆண்டவரே அந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க கொடுத்த சமாதானத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசப்பா. இந்த ஜெபத்துக்கு ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுத்த என் தகப்பனுக்கு நன்றி செலுத்தி என்னை தரை மட்டுமா தாழ்த்தி வான பரியந்தமா உங்களை உயர்த்தி ஜெபிக்கிறேன் இரக்கமுள்ளங்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எஜமான்களின் கண்களிலே கிருபை கிடைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். நாங்க பாபி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர்
Praise the Lord. நீங்கள் எங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் தேசத்திலே இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற எல்லாரையும் தேவன் ஆச்சரியமான ஒளியினத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எங்கள் மக்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கிற அசுத்தங்கள், அந்தகாரங்கள், கொலைகள் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்கள் மக்கள் விடுதலை அடைய விடுவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மீண்டும் ஒரு புதிய நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்திலே எங்கே இருவர் மூவரின் நாமத்தினால் கூடி துதிக்கிறீர்களோ மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி வருவதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அப்பா இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இலங்கை தேசம் முற்றிலும் மாறுதல் அடைய எங்களுடைய ஜெபங்கள் உண்மை நோக்கி வர கிருபை செய்வீராக சுவாமி. சர்வ வல்லவரே, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஐயா. அப்பா, எங்கள் இலங்கை தேசத்தை உமது பாதபடி ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தில் உள்ள தீய சக்திகள், கொல்லாத கிரியைகள், அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அனைத்தையும் எடுத்து போடுங்க ராஜா. மகிமையானவரே, மகத்துவமானவரே, நீரே நல்ல தேவன் அப்பா. உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி காத்து கொள்வீராக சுவாமி. மகிமையின் தேவனே, உம்மை நாங்கள் இந்த வேளையிலே தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த இருளான இந்த உலகத்திலே எங்கள் இலங்கை தேசம் முற்று முழுதாய் ஒளியை நோக்கி செல்ல கிருபை செய்யும் அப்பா. எல்லா தீய சக்திகளையும் இருளான இந்த இலங்கை தேசம் மீண்டும் மலையில் உள்ள பட்டணம் போல் ஒளி வீச கிருபை செய்வீராக சுவாமி. அப்பா, நேரங்களும் காலங்களும் உமது சுகத்தில் அல்லவோ இருக்கிறதையா. அப்பா, இந்த நேரங்களும் காலங்களும் வீணாய் விருதாய் போகாதபடி ஒவ்வொரு நிமிஷமும் அப்பா அது பயனுள்ள நிமிடங்களாக மாற எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த இலங்கை தேசம் அப்பா மாசுகள் மடிந்து கரை படிந்து அப்பா சொல்ல முடியாத தீராத சோகங்களும் கவலைகளும் மரணங்களும் மூலங்களும் அப்பா நீர் காண்கிற தேவனம் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இலங்கை தேசம் அப்பா மாசும் மறுவின்றி காத்து ரட்சிப்பீராக சுவாமி. நீரே ரட்சகர் ஆண்டவரே. அப்பா, இந்த அழிந்து போகிற உலகிலிருந்து அழியாமையை தாங்குகிறவரே, எங்கள் நாடு ரட்சிக்கப்பட்டு உண்மை அறியாத மக்கள் உண்மை அறிந்து கொள்ள நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. காலடைந்து போகிற இந்த இலங்கை தேசத்தை நீர் மீண்டும் கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமான மரணங்கள், இயற்கை மரணங்கள், செயற்கை மரணங்கள் இப்படியாக நாளாந்த மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. உமது பிள்ளைகள் இப்படியாக மரணிப்பது உமக்கு பிரியமில்லை கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, நீர் படைத்தது இந்த மனிதன் உலகத்திலே வாழும்படியாக அப்பா வயது எல்லையின்றி அப்பா ஒரே மரண ஓலங்களும் அழுகைகளும் சோகங்களும் துன்பங்களும் அப்பா நீரே கண்ணோக்கி பாரும் எங்கள் இலங்கை தேசத்தை. அப்பா, வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீர் ஆளுகை செய்வீராக. சாதி மத வேதமின்றி ஒவ்வொருவரும் உமது பரிசுத்தத்துக்குள்ளாய் கடந்து வர கடைசி காலமாய் இந்த காலங்களிலே நீர்தான் உண்மையான இரட்சகர் என்பதை அவர் கண்டு கொள்ள நீர் கிருபை செய்வீராக சுவாமி. அப்பா, எங்கள் இலங்கை தேசம் மீண்டும் அப்பா ஒரு சுதந்திர தேசமாக, ஒரு விடுதலையின் தேசமாக, ஒரு சமாதானத்தின் தேசமாக, ஒரு மகிழ்ச்சியின் தேசமாக அப்பா துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீராத நோய்கள், தீராத எத்தனையோ பாடுகள், கண்ணீர்கள், ஓலங்கள் வேண்டாம் தெய்வமே. அப்பா, நீர் ஒவ்வொருவரையும் நல்ல முறையிலே ஆட்சி செய்து உமது பரிசுத்த ஆவி இந்த இடத்திலே அசைவாடி ஒவ்வொருவரையும் பலன் பெற்று அப்பா
தீமைகள், பொல்லாப்புக்கள், குரோதங்கள் எல்லாவற்றையும் அழித்து அப்பா ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் உங்கள் நாட்டிலே நிலவ வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சர்வ வல்லவரே, நீர்தான் உண்மையான இரட்சகர் என்பதை இந்த தேசம் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு எங்கள் நாட்டு தலைவர்கள், ஆட்சி செய்வோர், ஒவ்வொரு பிரஜைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து அப்பா எப்போதும் உண்மையை பின்பற்றி உமக்கு பிரியமாய் நடந்து எல்லா பொல்லாப்புகளும் தீமைகளும் அகலும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபித்திருக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். மகேந்திரம் அண்ணா அவர்களை நன்றி அண்ணா. நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்றதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். புவனேஸ்வரி அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். புவனேஸ்வரி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். வினோ, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்களுடைய வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தொடர் வியாதியினால் கஷ்டப்படுகிறார்கள், மருத்துவ வசதியின்றி கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட வேதனையிலே, அங்கு வேதனையின் விளிம்பிலே இருக்கிற பிள்ளைகள், மரணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இப்படியா எத்தனையோ ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாள் எங்களுக்கு தந்து இந்த இடத்திலே கூட்டி வந்த கிருபைக்காக, அன்பிற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, ஆமாண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன தகப்பனே, கர்த்தாவே, ஆமாவியானவரே, அப்பா, நாங்கள் ஒன்றாக ஒருமித்து குழுமி ஓடி வந்திருக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்து கேட்க போறதுக்காக உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவே, நாங்கள் அப்பா காலை தோறும் எழுந்திருப்பது உம்முடைய சுத்த கிருபையை ஐயா. தகப்பனே, கர்த்தாவே, நாங்கள் ஜீவனோடு எங்களை நடப்பித்து வருகிற கிருபைக்கு ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, ஆமாவியானவரே, ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ தடங்கல்களை ஆவியானவரே. கர்த்தாவே, எல்லாம் இருந்த போதிலும் என் ஆவியானவரே, இந்த இடத்தில் எங்களை கூட்டி வந்து ஆண்டவரே ஜெபிக்க வைக்க வைத்தீங்களே ஐயா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே, அற்புதர் ஆண்டவரே, ஆமாண்டவரே, எங்களை அணைத்து காக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் யாரிடம் செல்வோம் ஆவியானவரே? அப்பா, உங்களிடம் தான் நாங்கள் ஓடி வருகிறோம் என் தகப்பனே, கர்த்தாவே. அப்பா, நீங்கள் எங்கள் ஜெபங்களை ஏறெடுத்து கேட்டு ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு நீங்கள் ஒவ்வொன்றாக பதில் தந்து கொண்டுதான் ஐயா இருக்கிறீங்கள் என் தேவனே. கர்த்தாவே, உங்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்துவோம் என் தேவனே, கர்த்தாவே. ஆமாண்டவரே, ஆவியானவரே, எங்களோடு நீங்கள் இருந்த அசைவாடி இந்த இடங்களிலே ஆண்டவரே ஜெபிக்க வைக்கிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ஓடோடி வந்திருக்கிறோம் என் தகப்பனே, கர்த்தாவே. அப்பா, எங்களை அணைத்து காக்கிறவர் நீங்கள் ஒருவர் மட்டுமே என் தகப்பன். அப்பா, எத்தனையோ பாடுகள் ஐயா. அப்பா, இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எத்தனையோ பிரச்சனைகளின் தேவன், எவ்வளவோ வேதனைகள், கண்ணீர்கள் ஆண்டவர். கர்த்தாவே, அவைகள் எல்லாவற்றினின்றும் நீங்கள் எங்களுக்கு விடுதலை தர போறதுக்காக ஐயா உங்களுக்கு கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே, கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே எங்களை கூடி குழுமி ஜெபிக்க வைத்திருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த சங்கம வானொலி எல்லா தேசங்களில் ஒலிக்கும்படியாக என் தகப்பனே நாங்கள் வேண்டி நிற்கிறோம் என் ஆவியானவர். அப்பா, இந்த சங்கம வானொலியின் இந்த ஜெபங்களை எந்தெந்த மூலைகளில் ஒலிக்கிறதோ என் தகப்பனே, அந்த இடங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளோடு கூட பேசுங்க ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, அவர்களுக்கு அப்பா உம்முடைய
உம்முடைய அன்பு அப்பா எப்போதும் வெளிப்பட வேணும் என் ஆவியானவரே. தகப்பனே, உம்மை அண்டி ஓடி வந்தால் எல்லாம் ஆகும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறியும்படியான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் என் தேவனே. கத்தாவே, உம்முடைய ஒளியை அவர்களுக்கு ஊட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய ஒளியை அவர்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா எங்களைப் போல் வந்து ஜெபிக்கவும் ஆண்டவரே, எங்களைப் போல் சந்தோஷமாக இருக்கவும் என் தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி போடுங்க என் ஆவியானவரே. கத்தாவே, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிட வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என் தேவனே. கத்தாவே அப்பா, பொறுப்படுங்க ஆண்டவரே. யாவரும் ஆண்டவரை உம்மை தரிசிக்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. எந்த பிள்ளைகளின் நீங்கள் வருகிற போது விடுபட்டு போக கூடாது என் ஆவியானவரே. தகப்பனே கத்தாவை, நீங்கள் வருகிற காலங்களில் என் ஆவியானவரே, எந்த பிள்ளைகளும் எந்த பேர்களும் விடுபட்டு போகாதபடி என் தேவனே. கத்தாவே, நீங்கள் ஏற்கனவே உள்ளங்கையில் எங்களை வரைந்திருக்கிறது போல என் தகப்பனே, நீங்கள் வருகிற காலங்களில் என் தேவனே, நாங்கள் உம்முடைய கரத்திலே வந்து அப்பா தகப்பனே, நாங்கள் ஒருமித்து கொள்ள ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, நாங்கள் யாவரும் சகோதர சகோதரிகளின் தகப்பனே அப்பா, நாங்கள் மட்டும் வந்தால் போதாதென் தேவனே. எல்லா சகோதர சகோதரிகளும் உம்முடைய வருகையின் போது அப்பா உம்முடைய மோடோடி வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் என் தகப்பனே. கத்தாவே, ஒவ்வொருவரோடும் பேசுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலும் என் ஆவியானவரே, என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன் என் அப்பா. தகப்பனே கத்தாவே, ஒவ்வொரு வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு பெற்றோரை உம்முடைய கரத்திலே தருகிறேன் என் ஆவியானவரே. தகப்பனே கத்தாவே, ஒவ்வொருவரும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா. எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வியாதியினால் எவ்வளவு வேதனையுற்று இருக்கிறார்கள் என் தகப்பனே. கண்ணீரோடு அப்பா, கண்ணீரோடு கலங்கி நிற்கிறார்கள் என் தேவனே அப்பா. சிகிச்சைக்கு பலனின்றி, சிகிச்சைக்கு வழியின்றி என் தகப்பனே அப்பா. தகப்பனே, அவர்களின் வறுமையின் காரணத்தினால் என் தேவனே சிகிச்சைக்கு போக முடியாமல் இருக்கிறார்கள் என் தேவனே. கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. கத்தாவே, நீங்களே பரிகாரியாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா. எந்த ஒரு வைத்தியராலும் செய்ய முடியாதது உங்களால் செய்ய முடியும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை நம்பி இருக்க ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தகப்பனே கத்தாவே. எத்தனையோ எத்தனையோ சிறு பிள்ளைகள், எத்தனையோ வாலிப பிள்ளைகளின் தேவனே ஒப்பா நோய்களினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய அங்கங்களை இழந்து ஆண்டவர் தங்களுடைய அங்கங்களை இழக்க நேரிடுமோ என்று கலங்கி நிற்கிறார்களின் தேவனே கத்தாவே. ஆமாண்டவரே, அந்த பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமாவியானவரே தகப்பனே, நோயினால் எவ்வளவோ வேதனை ஆண்டவரே, எவ்வளவோ கண்ணீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துற தேவன் நீங்கள் ஒருவர் மட்டுமே தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஐயா. ஐயா, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை தேவனே. தகப்பனே, நீங்கள் எங்களை உருவாக்கி நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து உருவாக்கிற தேவன் நீங்கள் ஒருவரே என் தகப்பனே. ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரை கலங்கி நிற்காதபடி, கண்ணீரோடு தத்தளித்து போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா தகப்பனே பொறுப்படுங்க ஆண்டவரே. கத்தாவே, எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே சமாதானத்தை இழந்து நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று தகப்பனே கடவுளே இல்லை என்று சொல்லி அப்பா தகப்பனே சண்டையிட்டு சச்சரவுகளாக அந்த குடும்பங்கள் அல்லோலப்படுகிறதை காண்கிறீங்கள் என் தேவனே. தகப்பனே கத்தாவே, அவர்களோடு செல்லுங்க ஆண்டவரே, அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, நீர் ஒருவரே தேவன் என்று அவர்கள் அறியும்படியான அறிவை கொடுங்க ஆண்டவரே. அந்த இடங்களில் ஒரு சமாதானத்தையும் சுகத்தையும் ஏற்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்மாலை முடியும் ஆண்டவரே.
உம்மாலே கூடும் ஆண்டவரே. தகப்பனே, ரட்சிக்கப்பட்டோ ரட்சிக்கப்படாத பிள்ளைகளோ யாவரும் உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் தருகிறேன் ஆண்டவரே. கத்தாவே தகப்பனே, அதே போல அப்பா இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. கத்தாவே, இந்த நோயாளர்கள் செல்ற வேளையிலே தகப்பனே, அந்த மருத்துவர்கள் ஆண்டவரே, இந்த இந்த பிள்ளைகளை, இந்த சகோதர சகோதரிகளை, இந்த தாய்மாரை, தகப்பன்மாரை, அந்த மருத்துவர்கள் ஆண்டவரே ஆதரவாக பார்த்து சமாதானத்தோடு நடத்தவும் ஆண்டவரே. அன்போடும் கனிவோடும் அவர்களை அப்பா நடத்திவிக்கவும் ஆண்டவரே. ஒவ்வொரு மருத்துவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, கூட இருந்து பலப்படுத்துறவர் நீங்கள் ஒருவர் மட்டுமே தகப்பனே. உம்மாலே கூடாத காரியம் எது உண்டோ ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்ரம் ஆண்டவரே. எல்லா துதிகான மகமே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதற்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க பெனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர், எங்கள் தேசத்திலே வாலிப யுவதிகளுக்காக, அந்த பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்தி தகப்பனே, இந்த இலங்கை தேசத்திலும் தகப்பனே, உலகம் முழுவதும் இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. அப்பா, இப்போ இந்த நாட்களிலே தகப்பனே, இந்த பெண் பிள்ளைகள் தகப்பனே அப்பா பாலியல் உணர்வுக்கு அகப்பட்டு கொண்டு சிக்கி தவிக்கிறார்கள் தகப்பனே. இப்படியாப்பட்ட ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். அப்பா, ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் வீட்டிலும் அவர்கள் பாடசாலைக்கு கிளாஸ்க்கு போகும்போதும் தகப்பனே, அவர்கள் பின்னால் செல்ல முடியாத சூழ்நிலை தகப்பனே. இந்த சூழ்நிலையிலே தகப்பனே, நீங்களே எங்களை படைத்தவர் தகப்பனே, சகலத்தையும் ஆளுகிற எங்கள் தெய்வமே. அப்பா, நீர் உலகத்திலிருந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன் ராஜா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற யெகோவா ஈர் தகப்பனே. இந்த தேசத்திலே அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன நடக்கிறது கொடுமைகள் என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யெகோவா ஈரே. இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற தகப்பனே, அந்த பாலியல் வன்முறைகள் தகப்பனே, இப்படியாக நிகழ்படுகிற கொடுமைகளை தகப்பனே, நீர் தண்டிக்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பன். அப்பா, இப்படி அவர்களுக்கு அப்படி செய்து கொள்கிறவர்களுக்கு தகப்பனே, அப்பா, நீர் சிறிதளவும் தயவும் பாராட்டத விடத்து தகப்பனே, அவர்களை கண்டித்து உணர்த்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, யார் இந்த பெண் பிள்ளைகளிடம் எப்படி நடந்து கொள்கிறார்களோ தகப்பனே, அவர்கள் எல்லாம் தகப்பனே, அவர்கள் இருதயத்தை நீங்கள் தொட்டும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, இப்படியாக கல்லாக இருக்கிற இருதயங்களை உடைத்து சதையான இருதயங்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். அப்பா, இப்படியாப்பட்டவர்கள் மனம் திரும்புவதற்கு தகப்பனே, அப்பா, அவர்கள் மனம் திரும்புவதற்கு தகப்பனே, இருதயத்துக்களை ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா, கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பெண் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, அறிவையும், புத்தியையும், யோசனையும், சிந்தனையும், கல்வி அறிவையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த பெண் பிள்ளைகள் இப்படி சென்று தகப்பனே, இந்த முரட்டாட்டக்காரர்களோடு தகப்பனே இணைந்து விடத்து தகப்பனே, நீங்களே பொருட்படுத்து தகப்பனே. இப்படியான வருகை நீங்கள் கண்மூடி இப்படியாக ஒவ்வொருவரையும் தகப்பனே நீங்கள் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான தகப்பனே. அப்பா, அவர்களே
எந்த இடத்திற்கு போனாலும் தகப்பனே அந்த இடங்களிலெல்லாம் ராஜா அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை நிலைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா பெண் பிள்ளைகள் தகப்பனே இப்படியாக தகப்பனே மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் வேலையிலே தகப்பனே அப்பா குடும்பங்களிலும் சில சீரழிவுகள் தகப்பனே, பாடசாலைகளிலும் சீரழிவுகள் தகப்பனே, போகும் இடங்களெல்லாம் சீரழிவுகள் தகப்பனே. இப்படியான சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் தகப்பனே. உம்மாலே முடியும் ராஜா, உம்மாலே முடியாதது எதுவுமே இல்லை தகப்பனே. உம்மாலே ஆகும் அப்பா, உம்மாலே ஆகாதது எதுவுமே இல்லை அப்பா. உம்மாலே கூடு ராஜா, உம்மாலே கூடாதது எதுவுமே இல்லை தகப்பனே. அப்பா நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது தகப்பனே. அப்பா இந்த பெண் பிள்ளைகளை தகப்பனே நீங்கள் கொண்டு என்னென்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறீர்களோ தகப்பனே, உம்முடைய திட்ட தரிசனத்தின்படி தகப்பனே பெண் பிள்ளைகள் எந்தெந்த இடத்தில் நிற்கிறார்களோ அந்தந்த இடமெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பையும் மனித தயவு இரக்கத்தையும் உண்டு பண்ணும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா நீரே எங்களுக்கெல்லாம் தாயும் தகப்பனுமானவரே தகப்பனே. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் நீரே பாதுகாவலராக இருந்து தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளின் போக்குவரத்துகளில் கூட இருந்து வீடுகளிலும் கூட இருந்து தகப்பனே அந்த பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்து பாதுகாத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே வாலிப பெண் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி செய்து ஆசீர்வதிக்க போகிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபங்கட்டி நிற்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மேரி. எங்கள் தேசத்திலே இந்த போக்குவரத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். வாகனம் ஓடுகிறவர்கள் கவனத்தோடு ஞானத்தோடு ஓட இந்த மரண ஆவிகள் அவர்களை விட்டு வெளியேற கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பல்லவத்தனை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். அருமையான ஆசீர்வாதமான நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களையும் பேர் பேராக குடும்பமாக நான் ஒப்பு கொடுத்து முடிய கரத்துக்குள்ள கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே என்னை குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஜெஸ்லியா குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள குடும்பங்களையும் உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பாதுகாப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் முதல்ல பாதுகாப்பு தேவனுடைய ஆலோசனை தேவை. ஆண்டவரே அப்பா நீர் ஆலோசனை சொல்லுகிற அந்த ஆலோசனை நாங்க நடக்க எங்களுக்கு ஆண்டவர் அது கிருபையா இருக்கும் என்று சொல்லி சோத்தரித்து சுமைக்கிறேன் ஐயா. எங்களோட குடும்பங்களோட வாலிப பிள்ளைகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் வியாதியில இருக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவரே சுஸ்தமாக்கும்படியாக முடிய கரத்தில் ஒப்பு கொடுத்து சுமைக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஆண்டவரை பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரே தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து சுமைக்கிறேன் ஐயா. பிள்ளைகளோட படிப்புகள் எக்ஸாம்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இருந்து கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு செபிக்கிறேன். இலங்கை தேசத்தை நான் முற்று முழுதுமா உங்களுடைய ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த மாசத்துல எத்தனையோ ஆக்சிடென்ட்கள் ஆண்டவரே, நேற்று தினத்துல ஆக்சிடென்ட் ஆண்டவரே, அதுக்கு முதல் நாள் ஆக்சிடென்ட். மைக் ஆஃப் ஆயிட்டது மேரி. ஓமாம் ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கட தேசத்துல இருக்கிற ஆண்டவரே இந்த போக்குவரத்து சேவையில நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். வாகனம் ஓட்டுறவங்க ஆண்டவரே மது போதையில ஓடிக்கொண்டு ஆண்டவரே நிக்கிற தூக்கத்தோடு ஓடிக்கொண்டு அநேகமான ஜனங்களை ஆண்டவரே இந்த நாளில சங்கார தூதன் வந்து சங்கரித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த செயல்களை நாங்க கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். மன வருத்தமா இருக்குது ஆண்டவரே. ஏன் இப்படி என்ற தேசத்துல இப்படி எல்லாம் விபத்து நடக்குதுன்னு சொல்லி ஆண்டவரே மன வருத்தத்தோட மன பாரத்தோட முடிய சமூகத்துல நின்று
என் தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே என் தேசத்துல போக்குவரத்து எல்லாம் ஆண்டவரே ஒரு நிதானத்துக்கு கொண்டு வாங்க. ஆண்டவரே உம்முடைய சமூகம் எப்போதும் இந்த போக்குவரத்துல இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே மலைப்பகுதியில இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலேயும் ஐயா, ஒவ்வொரு இடத்திலேயும் ஆண்டவரே இருக்கட்டும். உம்முடைய கரம், உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்பாக செல்ல, இவர்கள் ஞானத்தோடு இந்த வாகனங்களை ஓட கத்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஞானத்தோட ஓடட்டும், ஞானத்தோட ஓடட்டும். பாதுகாப்பு கொடுங்க இந்த ஜனங்களை ஆண்டவரே. இவர்களை தண்டிக்காதீங்க, இவர்களுக்கு ரட்சிப்பை கொடுங்க. இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ஆண்டவரே நரகத்துக்கு போயிடக்கூடாது. அக்னியில எரிபடக்கூடாது. என் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து சேர இவர்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுத்து மனம் இறங்கி இவர்கள் எல்லாம் ரட்சிக்கும்படியாக சோத்தரித்தை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்தரித்தை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தொடர்ந்து ஆண்டவரே ஆக்சிடென்ட்கள், விபத்துகள் ஐயா, இவ்வளவு ஜனங்கள் மறிக்கிறாங்க, இவ்வளவு பேர் காயப்பட்டு ஆண்டவரே படுகாயமாய் ஆண்டவரே அப்பா அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்கிறாங்க அப்பா. தாய் தப்பு இழக்கிறாங்க, பிள்ளைகளை இழக்கிறாங்க. இப்படி பரிதவிக்கப்பட்ட காரியமாய் என் இலங்கை தேசத்துல கொடூரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என் தேவனே இந்த தேசத்துக்கு இறங்குவீராக, என் தேவனே என் தேசத்துக்கு இறங்குவீராக, இறங்குவீராக, இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இறங்குகிற தேவனாய் இருந்து இறங்குவீராக. இம்மட்டுமாக வழி நடத்தினீர் இலங்கை தேசத்தை, இனிமேலும் வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. வாகனங்களை சரி பார்த்து, வாகனங்களை சரியோட ஆண்டவரை அதை பார்த்துட்டு ஓட முதலே அப்பா அதை ஓட கத்த கிருபை செய்வீராக. வாகனம் ஓட்டுற போதும் ஆண்டவரை அதை நிதானத்தோட, ஒரு ஞானத்தோட, ஒரு தேவ பயத்தோட, தாங்களும் இதுல மறிச்சு போயிடுவாங்க, தங்களோட குடும்பம் பரிதவிக்குமே என்று சொல்ற ஆண்டவர் இந்த கிருபையில நடத்துவீராக. அது மாத்திரமில்லை, இந்த போதை அறிந்துட்டு போற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த தேசத்தின் அதிகாரிகளை கொண்டு இவர்களுக்கு ஒரு நீதி வழங்க கத்த கிருபை செய்வீராக. இதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்படுத்துவீராக. நீ சட்ட திட்டங்களை ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன். சட்ட திட்டங்களை ஏற்படுத்துவீராக சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறேன். வாகனம் ஓட்ட முதலே ஆண்டவரை அந்த இடத்துல இருந்து ஒருவர் ஆண்டவரை குடிச்சிருக்கிறான்னு பார்த்து செக் பண்ணி ஆண்டவரை அனுப்பி இந்த விபத்துகள் இல்லாதபடி என் தேவன் பாதுகாத்துக் கொள்கிறாங்க. ஆனாலும் என் தேவனுடைய மகாபலத்த கரம் தான் பாதுகாக்க முடியும். நீர் பாதுகாத்தால் தான் என் தேசத்தின் ஜனங்கள் இப்படி அழிவுக்குள்ள போகாதபடி பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். தரை மார்க்கமாய், விமான மார்க்கமாய் ஆண்டவரை தண்ணீர் மார்க்கமாய் போற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை விமானத்தை ஓட்டுறவர்கள், தண்ணீர் ஆண்டவரை கப்பல்களை ஓட்டுறவங்க, தரை மார்க்கமாய் போற சைக்கிளோ, மோட்டர் பைக்கோ, ஆட்டோ, வேனோ, பஸ் எல்லாம் ஆண்டவரை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். யா சங்கார தூதன் வந்து என் தேசத்தின் ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரை மறிக்க வைக்கிறானே ஆண்டவரை, மறைத்து கொண்டு போறார்கள். என் தேசத்துக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்க ராஜாதி ராஜாவே. என் தேசத்துக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. பரிதபித்து கொண்டு ஓரமே என் தேசத்துக்கு ஆண்டவரே. என் தேவனே இறங்கும்படியாக உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் தேவனே நீர் இரக்கம் செய்யும்படியாக உடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். மனுஷகுமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே ஜனங்கள் அழியாதபடி உம்முடைய பாதத்துல இருந்து முத்தம் செய்கிறோம். அதுல எங்களோட சொந்தங்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, எங்களோட தேசத்தின் ஜனங்கள் இருக்கிறாங்க, எங்களோட மாவட்டத்தின் ஜனங்கள் இருக்கிறாங்க, எங்களோட கிராமத்தின் அதிகாரிகள், பழக்கமானவர்கள் ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்படியான காரியங்களை மறைத்து போகாதபடி என் தேவன் ஒரு விசை நித்திய பாதையில நடத்துவியாக, ஒரு விசை நித்திய பாதையில நடத்தும்படியாக உம்மை துதிக்கிறேன், உம்மை சோத்தரிக்கிறேன். தயவாய் கெஞ்சி கேட்கிறேன். உம்முடைய இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லி இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறோம். தேவனே உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் இரக்கம் செய்ய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா இடத்திலும் எல்லா தெருக்களையும் போற வாகனங்களுக்கு என் சமூகம், தேவனுடைய சமூகம் முன் செல்லும்படியாக சோத்தரித்தை சுவைக்கிறேன் ஆண்டவரே. அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவரே ஆக்சிடென்ட் பண்றாங்க ஆண்டவர். இந்த ஊழியக்காரர் ஊழியத்துக்கு போற போது ஆக்சிடென்ட் பண்றாங்க. அதெல்லாம் இல்லாதபடி என் தேவன் உம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து சுவைக்கிறேன். உமது வலது கரம் பாதுகாக்கும்படியாக உம்முடைய சமூகமும் உம்முடைய மகிமையும் உம்முடைய கிருபையும் ஆண்டவரே மேக சமமாய் போறவரே, அக்னி சமமாய் போறவரே போகும்படியாக உம்மை சோத்தரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நீர் அப்படி செய்வீர் என்று விசுவாசத்தை ஜெபித்து இந்த காரமான ஜெபத்தை உம்முடைய பாதப்படியில் வைத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்த எல்லா காரியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் எங்கள் தேசத்திலே 9 மாகாணம் 25 மாவட்டத்துக்காக ஜெபித்து நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காகவும் சங்கம வானொலிக்காக ஜெபியுங்கள். அன்பும் கிருபை என்ற பிதாவே சோஸ்திரம் அப்பா. இந்த தேவனே புறப்படுங்கள் அப்பா. இந்த வேண்டுகோளை புறப்படுங்க ராஜாவே. இந்த தேவனே
இந்தவனே பொறுப்படும் ஐயா, இலங்கை தேசத்தை பொறுப்படுங்களப்பா பிதாவே. இந்தவனே பொறுப்படுங்களப்பா பிதாவே. அந்த தேசத்தின் வான மண்டலங்கள் ஏதவன் இருந்து கிரிய சேர பொல்லாத ஆவிகள் தேவனே இலங்கை தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அந்தகார இருளின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டொடுக்கிறேன். திருடையும் கொள்ளையும் அழிக்கையும் வர்ற ஆவிகள் தேவனே இலங்கை தேசத்தை விட்டு வெளியேறுவதாக, மக்களை விட்டு வெளியேறுவதாக என் தேவனே பிதாவே. பிசாசுடைய துரத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேவனே தேசத்தில் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டொடுக்கிறேன். தேவனே உம்முடைய வார்த்தையிலே தேசம் கட்டப்படாவிட்டால் கட்டட முயற்சி எல்லாம் ஊழல் சொன்னீங்கள் ஐயா இயேசு ராஜாவே. என் தேவனே குடும்பம் அப்பா உடைய வார்த்தையிலே ராஜாவே. என் தேவனே அப்பா பிதாவே கிருபை செய்யுங்க அப்பா பிதா. தேவனே கிருபை செய்யுங்கள் அப்பா. உங்களுடைய வார்த்தையினாலே இலங்கை தேசம் அப்பா மக்கள் கிருபை செய்யுங்கள் அப்பா பிதா. போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்று சொன்னீங்களா இயேசு ராஜாவே. தேவனே இந்த கடைசி நாட்கள் என் தேவனே பிதாவே, பிதாவே ஊழியக்கார விசுவாசிகள் போயப்பா இலங்கை தேசத்து மக்களுக்கு தேவனே சத்திய வார்த்தையை அறிவிக்க தேவனை கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. பிரசங்கிக்கிற இல்லாவிட்டால் எப்படி அப்பா கேள்விப்படுவார்கள் சொன்னீங்க தேவனே பிதாவே. தேவனே சத்திய வார்த்தையை அறியாமல் இருக்காள் என்று இயேசு ராஜா. தேவனே அநியாயமா சங்காரமாக இந்த மக்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா பிதாவே இயேசு ராஜா. சிறைப்பட்டு போன மக்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. வேறு அறிவில்லாமல் சிறைப்பட்டு போவாங்க ஐயா சங்காரமாக இயேசு ராஜாவே. தேவனே பிதாவே கிருபை செய்யுங்களப்பா பிதாவே. கடைசி நாட்களிலே பிசாசாரம் சீக்கிர சிங்கம் போல் யாரும் விளங்கலாம் தேவனே பிதாவே. செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அழிவடையும் பார்க்கிறீங்களா ஐயா இயேசு ராஜா. பார்த்து கொண்டப்பா பிதாவே இருக்கிற ஒவ்வொரு தேவனே கிறிஸ்தவனையும் பொறுப்படும் பிதாவே. தேவ அன்பினாலே நிரப்புங்கப்பா, ஆத்ம பலத்தாலே நிரப்புங்கப்பா இயேசு ராஜா. உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய நிரப்புங்கப்பா பிதாவே. நிரப்புங்க ஆவியாலே உம்முடைய கையினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. இயேசு ராஜா ஆகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீங்களப்பா பிதாவே. யாஜாத்தோடு இருக்கால் பிதாவே. உங்களுடைய ஆவியை ஊற்றும் ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும் ஐயா. உச்சங்கப்பா உங்களுடைய அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா அவருடைய. ஓ நன்றி என் தேவனே சோஸ்தம் ஐயா பிதாவே. அபிஷேகத்தாலே நிரப்புங்க பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே. ஓ கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் அப்பா பிதாவே. ஒவ்வொரு மக்கள் மீதும் அப்பா பிதாவே உங்களுடைய அபிஷேகம் இறங்குவதாக. இலங்கை தேசத்து மக்கள் மீது பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இறங்குவதாக பிதாவே. அக்கினி இறங்குவதாக எந்தவனே பிதாவே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனே அப்பா. மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய பரிசுத்த அக்கினியை போடுங்களையா. பெந்தெக்கோஸ்து நாளிலே தேவனே அக்கினியா இறங்கினீங்களா. உங்களுடைய அக்கினியை போடுங்களையா அங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்துவர் மீதும் என் தேவனே பிதாவே. ஓ நன்றி அப்பா. என்னுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் தேவனே பிதாவே. இலங்கை மக்களுக்காக பிதாவே ராஜாவே என்பவனே மன்னிங்கப்பா பிதாவே. மன்னிங்க ராஜாவே என்பவனே பிதாவே. பரிசுத்தாலே கலந்து இந்த தேசத்தை மக்களையும் அப்பா பிதாவே. நன்றி என்றவனே சோஸ்டம் ஐயா என்பவன் சபைகள் என்பவன் அதிசயங்கள் செய்யுங்களப்பா. கரைதிரியற்ற சபையாக மாற்றுங்கப்பா பிதாவே. கிருபை செய்யுங்கப்பா எந்தவனே பிதாவே. ஒவ்வொரு ஊழியக்கார விசுவாசிகளை அக்கனி ஜீவனை ராஜாவே உண்மையாக உத்தமமாய் நமக்கு ஊழியம் செய்ய ஆவியானவரே அப்பா நிறுத்தப்பா இயேசு ராஜாவே தேவன். இலங்கை தேசத்தை விடுவிப்பதற்கு தேவனே பிதாவே. சபைகள் நான் பொறுப்பேசு ராஜாவே. உங்களுடைய பிள்ளைகள் நான் பொறுப்பேசு ராஜாவே. நீங்கள் நன்மை சேரவனா சுற்றி திரும்பினப்பா பிதாவே. விசுவாசங்களை திறத்துவீங்களப்பா பிதாவே. நோயை சுகப்படுத்துவீங்களப்பா. சகல அதிகாரத்தையும் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீங்களா இயேசு ராஜாவே தேவனே பிதாவே. அதை அறியாமல் இருக்கிற கிறிஸ்தவனை புறப்படுகிற ஐயா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா. ராஜாக்களும் ஆசாரியருமாய் தேவன் நீங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கீங்களப்பா பிதாவே. காலாதிபதி வச்சிருக்கீங்களா பிதாவே. சகல அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கப்பா. மனக்கண்களை திறந்துங்கப்பா பிதாவே. மனக்கண்களை கொண்டாக்கி வச்சிருக்கிற பொருள் பிசாச கிரிகள் நமக்கு கிறிஸ்துவின் நாமத்தால் புதிய இருந்தத்தை கொடுங்க. புதிய மக்களுக்கு நேசு ராஜாவே தேவன். கல்யாணத்தை எடுத்தவனே சரியான இதயத்தை கொடுங்கப்பா பிதாவே. உலகம் மாம்சம் பிசாசின் கிரியை நாமத்தினால் அவியானவரே ஆளுகத்தை எங்கப்பா.
நீங்கள் அப்படி செய்யப்படுவதற்காக நன்றி அப்பா. திறப்பின் வாசல் என்று தேவனே பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, சகோதரர்களுக்கு வார்த்தை சொன்னீங்களப்பா பிதாவே, அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கற்றவன் சொல்ல தேவனே பிதாவே, அப்பா கிருபை செய்யுங்க ராஜாவே. அப்பா எல்லா பிரிவுகளையும் வஞ்சிக்கிறார்கள் நாமத்தினால் நன்றி அப்பா. புதிய இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா, சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா பிதாவே, சுத்த இருதயம் உள்ள தேவனை தரிசிப்பான் சொன்னீங்கள் ஐயா இயேசு ராஜா. அப்பா கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொன்ன தேவனை பிதாவே, ஒன்று நீங்கள் பரிசுத்தம் அற்பத்தை காட்டுங்கப்பா பிதாவே. மஞ்சாம சொன்னீங்க இயேசு ராஜா. இவனே பரிசுத்தப்படுத்துங்களப்பா, பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி எந்தவனை நீங்கள் அப்படி செய்ய போச்சா. நன்றி அப்பா. நாங்கள் ஒருமலைப்பட்டு தேவனே விண்ணப்பத்துக்கு நீங்கள் நன்றி அப்பா பிதாவே. நீதிமான் செய்த நீங்கள் கேட்டுதவனே பிதாவே, அது மிகவும் அப்பா அதற்காக நன்றி ராஜாவே. உங்களுடைய பிள்ளைகள் ராஜாவே தேவன் கிருபை செய்யுங்கப்பா பிதாவே, கிருபை செய்யுங்க தேவனே பிதாவே. தேசங்களை புறப்படும் ஐயா, ஒரு வானத்தையும் பூமியையும் படுத்து செல்வமுள்ள தேவனே அப்பா பிதாவே, நாமத்தால் அந்த நாமத்தினாலே நாமத்தினாலே நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜா பிதாவே, ராஜாவே பிதாவே, அந்த பிதாவே அப்பா பிதாவே விசேஷித்த மகன் தேவனே பிதாவே. நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜா. நாமத்தாலே 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 நீங்கள் அப்படி செய்வதற்கு நன்றி அப்பா. புதிய காரியங்களை செய்யுங்க. இடங்கள் எல்லாம் தங்கும் அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. அந்த மக்களை லட்சியம் அப்பா பிதாவே. மக்களை லட்சியம் ஐயா, அங்குள்ள மக்களை லட்சியம் அப்பா பிதாவே. பின்னாண்டுக்கு மன கட்டுகள் கட்டுகள் நாமத்தினால் நன்றி ராஜாவே. தேசங்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. ராஜா தேசங்களையும் பொறுப்படும் ஐயா பிதாவே. உடைந்து இருக்கிறோம் தேசங்களை நீங்கள் போஸ்டிங்கப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா பிதாவே. உங்களுடைய நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி ராஜாவே. நன்றி யேசு ராஜா. எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்ததோடு நன்றி அப்பா பிதாவே. கிறிஸ்துவுக்குள் தேவன் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. உங்களுக்கு நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜா.
சங்கம ஊழியத்தை புறப்படுமையா இயேசு ராஜா இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீது நம்முடைய அபிஷேகம் நம்முடைய பங்குகளை இறங்குவதாக வீரத்தை கொடுக்க சிறுவ செய்யுங்கப்பா பிதா நிரப்புங்கப்பா பிதாவு அப்படி செய்யும் பொழுதுப்பா பிதாவு இந்த சங்கம ஊழியத்தை பிதாவு இந்த தேசங்களை அசைக்கிற ஊழியமாக நீங்கள் மாற்ற போவதற்காக நன்றி மாற்றிக்கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா பிதாவு பிதாவே நன்றி ராஜாவே முழக்கங்கப்பா அவர்களை நாமத்தினாலே விசுவாசத்தை